இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. காவேரியை கடத்தினதுல ஜனனிக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? ஜனனியா? என்ன ஆச்சு உங்களுக்கு? கன்ஃபார்ம் ஜனனியோட ஒத்துழைப்புல தான் அந்த கடத்தல் நடந்திருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? ஜனனி அதுக்கு காவேரி கிட்னாப் பண்ணணும்? துளசி, என்ன பாருங்க. பாருங்க, அனுமானமா சும்மா பேசினா அது தப்பு. அனுமானம் இல்ல சிவா, இது நிஜம். எங்க எதை வச்சு சொல்றீங்க? நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஜனனியோட மொபைலை வாங்கி இன்னைக்கு யாருக்காவது கால் பண்ணிருக்காளான்னு பாருங்க. அதை பார்த்து என்ன பண்ணணும்? நீங்க பாருங்க சிவா, பார்த்தாதான் உங்களுக்கு சில உண்மை புரியும். என்ன பேசிட்டு இருக்காங்க? காருக்குள்ளேயே பேசலாமே, ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க? ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்குமோ? என்னமோ பேசட்டும். வெளிய வெயிலா இருக்கு, நீ பேசாம இங்கேயே இரு. சிவா, என்னாச்சு சிவா? ஒரு நிமிஷம். யாருக்காச்சும் கால் பண்ணணுமா? ஒரு நிமிஷம் இரு. என்ன வேணும் சிவா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. கண்ணு முன்னாடி நின்ன கொன்னுடுவேன். போ. ஏ சிவா, என்னதான் நடந்தது? காவேரிக்கு என்னாச்சு? ஜனனிய நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? மச்சான், காவேரி காணாம போனதுக்கும் ஜனனிக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜனனியை திட்டுற? கோயிலுக்கு போறதா போய் சொல்லி காவேரிய கூட்டிட்டு போய் மேகல தம்பி தாஸ் கிட்ட கொடுத்தது ஜனனி தான். ஜனனியும் தாசும் பிளான் பண்ணி தான் காவேரிய கடத்தி வச்சிருக்காங்க. என்ன பண்ண? என் பொண்ணு என்ன பண்ண? என்ன தைரியம் உனக்கு? ஐயா ஐயா அப்பா, ஐயா விடுங்கப்பா, வேணாம் விடுங்கப்பா. ஐயா அமராவதி, அமராவதி அவரை விடுடி. விடு அவளை. ஐயா ஐயா வேணாம் ஐயா. ஐயா சொல்றத கேளுங்க ஐயா, நீங்க ஒரு நிமிஷம் போங்க. வாங்கப்பா ஐயா. இவள அடிச்சு கொல்லுங்க மாமா. இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. சாகுட்ட கொல்லுங்க. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. யாராவது இவள உள்ள கூட்டி வந்தீங்க, கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. அடி பாவி. காவேரியை கடத்தினது மேகலதான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேகல சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா சேதுவும் சம்பந்தப்பட்டிருக்கணும். இவ பேசுறத பார்த்தா அங்கங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வரும் போல இருக்கு. சேதுவும் ராஜசேகரனும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னப்பா இதெல்லாம்? துளசி என்ன பேசிட்டு இருக்கா? நீங்களும் அமைதியா இருக்கீங்க. சேது கூட சேர்ந்து இவர் தண்ணி தான் அடிப்பாரு, அதுக்காக காவேரியை கடத்த சொல்லி இவர் அப்படி சொல்லிருப்பாரு. நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொன்னேன். அப்புறம் என்ன சொல்ற? ராஜசேகர் தம்பியை இப்ப எதுக்கு கால் பண்ண சொல்ற? ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? துளசி ஏதோ சொல்ல வரா. அவ என்னதான் சொல்றான்னு கேட்டு செய்யுங்களேன்.
நீங்க சொல்லுங்க துளசி, கால் பண்ணி பார்க்கணுமா? வெரி சிம்பிள் சிவா. ராஜசேகரனை சேதுக்கு கால் பண்ணி பேசணும். இல்ல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்ல இப்ப கால் பண்ணா என்ன ஆகும்? ராஜசேகர் அண்ணனை சேதுக்கு கால் பண்ண சொல்லுங்க. என்ன ஆகும்னு நான் சொல்றேன். பிரதர் என்னாச்சு கேக்குதா? பேசியா? சரியா சொன்னீங்க பிரதர். ஃபாரின் சரக்கு ஒன்று ரெடியா இருக்கு. நைட்டு குடிக்கலாமா? என்ன பிரதர் நீங்க இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க? பிரதர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க. நாளைக்கு ரவுண்டு கட்டி விடிய விடிய பிடிக்கிறோம். அதான் பாதி நாள் வீட்லயே இருக்கிறது இல்லையோ. அமராவதி கேட்டுக்கோ. அத்த கொஞ்சம் பேசாம இருங்க. எதுக்கு கட் பண்ணுன்னு திட்டுவாலாமா? நான் கட் பண்ணல, உங்க துளசி தான் கட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ரம்யா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? பத்மா, அவளை பேசாம இருக்க சொல்லு. ஏண்டி, என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு என் உயிர் இங்க போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? ஏய், கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணுங்கண்ணே. அவசியம் நான் தான் கால் பண்ணணுமா? ஏன் பெரிய கவரிமான் இவரு, அப்படியே மானம் போச்சுன்னா உயிரை விட்டுருவாரு. முதல்ல போன் பண்ணுங்க. ஹலோ பிரதர் என்னாச்சு கட் பண்ணிட்டீங்க? திரும்ப கால் பண்ணிருக்கீங்க, என்னாச்சு பிரதர் சொல்லுங்க. பிரதர், சிவா மச்சானுடைய ஃப்ரெண்டு மலேசியால இருந்து சூப்பரான ஃபாரின் சரக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக தான் கால் பண்ண பிரதர். இப்போ ஆஹா 2 ஃபுல் இருக்கு. ஆஹா பிரதர் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? பிரதர் தயவு செஞ்சு ஓபன் பண்ணிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு வந்துடுறேன் சரிங்களா? எங்க கணக்கு? சரி பிரதர், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? பிரதர் நானா? பிரதர் அது ஒரு இடம் பிரதர், முக்கியமான வேலையில் இருக்கேன் பிரதர். நம்ம நேர்ல பேசிக்கலாம் பிரதர். பிரதர் பாட்டில் பத்திரம். ஹலோ சேது ஒரு இடத்துல இல்ல, மூவ் ஆயிட்டே இருக்கான். அதுவும் கார்ல இல்ல, ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்ல தான் காவேரியை கடத்திட்டு போறாங்க.